இப்போ வந்து நம்ம தோகா சிட்டிக்குள்ள போறோம். இது வந்து இந்த ஊர்ல இருக்கிறது மெட்ரோ. இந்த மெட்ரோ நான் ஏன் காட்டுனா, நம்ம ஊர்ல இருக்க மெட்ரோக்கும் இந்த ஊர்ல இருக்க மெட்ரோக்கும் பாருங்க. நான் வந்து கனெக்டிவிட்டி பத்தி பேசல, ஆர்கிடெக்சர் பத்தி பேசுறேன். நாம இப்போ மியூசியம் ஆஃப் கத்தார் வந்திருக்கோம். என்னவா பண்ணிருக்கோம் ஸ்ட்ரக்சரை. வெளியே வந்து என்ன ஷேப்ஸ் இருக்கோ அதே ஷேப்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்பேஸிங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேர்ள்ஸ் மாஸ்க் நினைக்கிறேன், அவங்க முகத்தை கட்டிப்பாங்க, அது மாதிரி இருக்கு. காஸ்டியூம்ஸ், ட்ரெஸ்ஸஸ். ஜென்ரலாக மியூசியமில் வந்து எதையுமே டச் பண்ண வந்து விட மாட்டாங்கல்ல. ஆனால் இங்கே பாருங்கள், நான் வந்து தொட்டுட்ருக்கேன். இது பாருங்க, இந்த முத்துக்குழி டைப் அந்த காஸ்டியூம் இது என்னென்ன டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அந்த ஆயில் பண்ணுற மிஷினரிஸ்லாம் எடுத்துருக்காங்க. இப்போ 1960s பார்த்தீங்கன்னா ஆயில் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஸ்டீமிங் பண்ண யூஸ் பண்ண ப்ரொஜெக்டர்ஸு, அந்த பீரியடில் வந்து அவங்க யூஸ் பண்ண எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாம் 1960 யூஸ் பண்ணது. அப்போ வந்து இறங்கியிருக்க காரு கத்தாரோட எப்படி எக்ஸ்பென்ஷன் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இல்லை ஃபுல் மாடல் வச்சுட்டாங்க. அது எந்த ஏரியா டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நம்ம கத்தாரோட டெக்கோட ஃபியூஷன் வந்திருக்கோம். கிளாஸில் வந்து இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குங்க. நாங்கள் டிவி பார்க்குற மாதிரி இல்லை, லைவாக பீப்புள் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் ஹிஸ்ட்ரி தான் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற வரையிலும் நம்ம ஊரில் எத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது. எங்கேயாச்சும் உருப்படியே ஒரு மியூசியம் வச்சுருக்கானுங்களா? இதுக்கு பேர் தான் வந்து டெசர்ட் ரோஸ். இதுக்கும் இதுக்கும் தெரியுதா?